பதவியை பார்த்து பல்லை இழிக்கிறவன் எல்லாம் திருமாவளவன். பதவியை என் தலையில் இருக்கிற முடிக்கு சமமாக கருதுகிறவன். அனைவருக்கும் வணக்கம். அதாவது பதவி சுகத்திற்காக தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணி தாவேகா கட்சிக்கு மாறிய 4 அதிமுக எம்எல்ஏ கிட்ட தான் கேட்குறேன். உங்கள் தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பை பொய்யாக்கிட்டுல நீங்கள் இந்த வேலை பண்ணியிருக்கீங்க. ஓட்டு கேட்க போகும்போது எப்படி போய் கேட்டிருப்பீங்க? நீங்கள் கட்சி மாறுறதுக்கு முன்னாடி அவங்க தொகுதி மக்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிங்களா? அவங்க தானே உங்களை வந்து எம்எல்ஏ ஆக்குனாங்க. அவங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டிங்களா? நீங்கள் தேர்தல் கமிஷன் வந்து நாங்கள் ஒரு வேண்டுகோள், தயவுசெய்து இந்த மாதிரி தேர்தல் முடிஞ்சு எவ்வளோ நாளுங்க ஆச்சு? எம்எல்ஏக்கு எவ்வளோ செலவு இருக்கும் சொல்லுங்கள்? நம்ம வரி பணம் வீணாகுதுங்க. இவங்களை வந்து தேர்தல் கமிஷன் வந்து வாழ்நாள் முழுவதும் எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்ற தடை உத்தரவை கொண்டு வரணும். இதுதான் இவங்களுக்கு கொடுக்குற தண்டனையாக இருக்கும். அதே மாதிரி நான் கேட்குறேன், 6 மாதத்தில் இடைத்தேர்தல் வரும்போது இதே விஜய் அவர்கள் வந்து உங்களுக்கு வந்து அதே தொகுதியில் வந்து தேர்தல் நிற்கிறதுக்கு சீட்டு கொடுப்பாங்கன்னு என்ன நிச்சயம்? நீங்கள் அதிமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு தாவேக்காக்கு வந்திருக்கீங்க. அதை நீங்கள் தாவேக்காவில் பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் நான் கேட்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விசிகா அண்ணன், கட்சி தலைவர் திருமாவளவன் அண்ணன் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? ஒரு மந்திரி பதவி கிடைச்சோன்னே, அதாவது 5 வருஷத்துக்கு விஜய் ஆட்சி வந்து கவிழ்றதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்களாம். நீங்கள் தானே என்னை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க, தேர்தல் சமயத்தில் ஆர்எஸ்எஸ் செல்ல பிள்ளைன்னு நீங்கள் தாவேக்காவை விசில் அடிப்பவர்கள் தியேட்டரில் விசில் அடிக்கட்டும், சட்டசபையில் வேண்டாம். நீங்கள் இந்த மந்திரி பதவியை வந்து உங்களுக்கு என்ன பாடுபடுத்துது? ஒரு சமயம் இப்போ புதுசாக ஒரு சோஃபா போச்சு அவங்க கட்சி அலுவலகத்துக்கு. அது வந்து ராசியன்னுமோ தெரில, இவர் இப்படிப்பட்ட பேச்செல்லாம் பேச தொடங்கிட்டார். அதுக்கப்புறம் தாவேகா கட்சியில் இருக்கவங்ககிட்ட தயவுசெய்து கொஞ்சம் திருமாவளவன் அண்ணன் கட்சிக்காரங்கிட்ட ஜாகிரதையா இருங்க. இன்னைக்கு டிஎம்கேக்கும் விசிகா கட்சிக்கும் அடிதடி நடந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. அதுவும் பறந்து பறந்து போய் அடிச்சிருக்கிறாங்க ஒருத்தனும். ஆராசா போட்ட பதிவுக்கு அவர் ஜாலியாக இருக்கிறாரு, கட்சி தொண்டர்கள் மண்டை உடைச்சிட்டு இருக்கிறாங்க. தாவேகா கட்சி இருக்கிறவர்கிட்ட ஒரு வேண்டுகோள், நீங்கள் திருமாவளவன்கிட்ட தொண்டர்கள்கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஹைகோர்ட் வளாகத்தில் திருமாவளவனை முறைச்சி பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞரை வெளுத்து வாங்கினாங்க. அதனால ஜாகிரதையாக இருங்க. இந்த அடிதடியெல்லாம் இன்னும் நிறைய போக நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்மான் சார் சிதம்பரம் தொகுதி, அவருக்கு வந்து ரொம்ப ஆதங்கம். ஏன்னா சொந்த சின்னத்தில் நின்றுட்டாங்க, நிற்கல. உதயசீரன் சின்னத்தில் நின்றதுனால அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்க. மனுஷன் வந்து அந்த மனசு வெம்பி போய் பேசியிருக்காரு. அதாவது அதிமுக சொன்னாங்களா பிஜேபி கூட சேராதீங்கன்ட்டு. ஏன்பா நீங்கள் பண்ணுற கூத்துக்கு பிஜேபி என்னங்க பண்ணும் நான் கேட்குறேன். பிஜேபிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? இருக்கிறது ஒரே ஒரு எம்எல்ஏ, பிஜேபிக்கு என்ன சம்மந்தம்? நீங்கள் ரொம்ப பேசாதீங்க. பேசுனீங்க பிஜேபி உள்ளே வந்துடும் பாய். ஜாகிரதையாக இருங்க. பார்ப்போம் இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்குதுன்றது பொறுத்திருந்து பார்ப்போம்.